கிறிஸ்துக்கள் அன்பான காலைக்கு நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் ஒரு விசை கூட இந்த நாளிலும் இயேசுவின் மீதான நாமத்துல உங்களோடு கூட இந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க இயேசுவின் நாமத்துல வாழ்த்துதல் கூறுகிறேன். இன்னைக்கு நமக்கு வருகிற செய்தி எங்கன்னு சொன்னா, சங்கீதம் 37 அதிகாரம் 40வது வசனம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார், அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்குடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. ரொம்ப ஆண்டவரை நம்பி இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனை இருந்தாலும் அவர் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் என்று இந்த கதை மூலமா நம்ம புரிஞ்சுக்கொள்ள முடியும். ஏன்னு சொன்னா இது வேதாகமத்துல எழுதப்பட்டிருக்கிற இந்த கதை இது உண்மையாக நடந்தது. ஏன்னு சொன்னா ஒரு தீர்க்கதரிசிகளுக்கு புத்திரில் ஒருவனுக்கு மனைவியாக இருந்த ஒரு பெண்மணி தன்னுடைய கணவன் மரித்த பின்பு தனக்கு இருந்த 2 குமாரர்களை அடிமைகளாக கேட்க வர்றாங்க. ஏன்னு சொன்னா இவங்க கடன் பட்டிருந்தாங்க. அந்த கடனை என்ன செய்ய முடியல, அவங்களால தர முடியல. அதனால கடன் கொடுத்தவன் இப்ப 2 குமாரரை என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அடிமையாக்கி கொள்ள வந்தான் என்றால், எலிசா அவளை நோக்கி என்ன சொல்றாரு பாருங்க, உனக்கு என்ன செய்ய வேண்டும், உன் வீட்டில் உள்ளது என்ன அப்படி இருக்கிறது என்று அப்படி கேட்கிறாங்க. அந்த தீர்க்கதரிசி எலிசா தீர்க்கதரிசி கேட்டோடனே சொல்ல, எங்க வீட்டுல கொஞ்சம் எண்ணெய் இருக்குதுன்னு அவர் சொல்றாரு. அப்படின்னா நீங்க என்ன செய்யுங்க, போய் உங்க அயல் வீட்டுல காரங்கத்துல இருக்க வெறும் பாத்திரத்தை வாங்கிட்டு வந்து அந்த எண்ணெயை நிரப்புங்க. அப்படி நீங்க நிரப்பிட்டு என்ன செய்யுங்க, கதவை பூட்டி கொண்டு நீயும் உன்னுடைய மகன்களும் உள்ள சென்று என்ன செய்யுங்க, இந்த காரியத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே அதே மாதிரி அவங்களும் போய் எல்லா காரியத்தையும் அதே மாதிரி செய்யறாங்க. என்ன செய்யறாங்க, ஒரு குடம் எண்ணெய் இப்ப நிறைய வீடு முழுவதும் எல்லா பாத்திரமும் என்ன செய்யப்பட்டுச்சுன்னா எண்ணெயால் நிரப்பப்பட்டுச்சு. அது போய் எலிசாட்ட சொல்லும்போது அவங்க சொல்றாங்க, எலிசா தீர்க்கதரிசி சொல்றாரு, நீங்க அதை விற்று உங்க கடனை கொடுத்துட்டு என்ன செய்யுங்க, ஜீவனம் பண்ணுங்கள் அப்படின்ட்டு சொல்லுவார். இவர் இப்படி சொன்ன உடனே அதே போல அவங்க செய்தாங்க. அதே மாதிரி அவருடைய காரியங்கள் நடந்துச்சு. அப்படி நடக்கும்போது கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீ உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றார். அதுதான் அவங்க வாழ்க்கையில நடந்துச்சு. ஏன்னு சொன்னா அவங்க யாரு, கர்த்தரை நம்பின பிள்ளைகள். அவர் சொல்றாருல, கர்த்தர் அவளுக்கு உதவி செய்வார், ஆண்டவர் எப்படியாவது உதவி செய்வார். அன்னைக்கு அந்த தீர்க்கதரிசி புத்திரர்களின் மனைவியா இருந்த அவளுக்கு செய்த அந்த உதவியை போல அவள் தீர்க்கதரிசியாக எலிசா சொன்ன காரியத்துக்கு கீழ்ப்படிந்து நினைச்சு பாருங்க, நம்ம கஷ்டத்திற்கு ஒரு குடம் என்னதான் இருக்கு, அவர் போய் நீ வெறும் பாத்திரத்துல வாங்கிட்டு வா, வந்து நீயும் மகனும் உள்ள போயிட்டு அதுல ஊத்துங்க அப்படின்னு சொன்னா, என்னடா இவரு நம்மளே ஏற்கனவே கஷ்டத்துல இருக்கிறோம், இவரு இந்த எண்ணெய் கொண்டு இது வெறும் பாத்திரம் இருக்கிறது ஒரு குடம், இது எல்லாத்தையும் ஊத்த சொல்றாரே அப்படின்னு சொல்லி எந்தவித சந்தேகம் இல்லாதபடி சொன்னபடியே அவங்க என்ன செய்யறாங்க. அதனால என்ன செஞ்சப்பட்டாங்கன்னு சொன்னா அவங்க விடுவிக்கப்பட்டாங்க. ஒரு தீர்க்கதரிசியின் வார்த்தையை கேட்டு செய்த பொழுது அவருடைய பிரச்சனை நீக்கப்பட்டு அடிமைதனத்திலிருந்து போக வேண்டிய காரியத்திலிருந்து மீட்கப்பட்டு ஜீவனம் பண்ணுவதற்கு தேவன் உதவி செய்தார். அதே தேவன் இன்று உயிரோடு இருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தையின்படி நீங்களும் நானும் கேட்டு நடப்போம்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், நாம அடிமைகளாக இருக்கிற சில காரியங்களிலிருந்து நாம் தப்பி வருவதற்கு தேவன் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் நம்மை விடுவிப்பார். என்ன செய்வாரு, அவர் நம்ம விடுவித்து மாத்திரம் இல்ல, ஏன்னு சொன்னா நம்ம அவரை நம்பி இருந்தோம் அப்படின்னு சொன்னா விடுவித்து நம்முடைய துன்மார்க்கன் மத்தியிலும் நம்மை காப்பாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அப்பேற்பட்ட வல்லமையுள்ள தேவன் இன்று உயிரோடு இருக்கிறது நீங்களும் நான் விசுவாசிப்பான்னு சொன்னா, இல்ல எப்படி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த அந்த பிள்ளைகளும் தன்னுடைய பிள்ளைகளோடு கூட சேர்ந்து அந்த பெண்மணி அந்த விதவை ஸ்திரீயும் சேர்ந்து செய்தது போல நீங்களும் உங்களுடைய குடும்பத்தோடு கூட நீங்க ஜெபித்து ஆண்டவரத்துல கேட்கிற ஒரு காரியமா இருந்துச்சுன்னு சொன்னா, அவர் மேல் நம்பிக்கை வச்சிருப்பீங்கன்னு சொன்னா, அவர் மேல் விசுவாசம் வைத்திருப்பீங்கன்னு சொன்னா, நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் அறையை பூட்டி கொண்டு ஆண்டோடைய பார்த்து முழங்கால் படிட்டு ஜெபித்து உங்களுடைய தேவைகளுக்காக நீங்கள் காரியங்களை செய்வீங்க அப்படின்னு சொன்னா, ஜெபம் செய்வீர்கள் சொன்னா அவர் செய்வதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் உங்களுடைய பிரச்சனையிலிருந்து உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். எப்படி அவங்களுடைய பிரச்சனைகளை விடுவித்து அவர்களுடைய வாழ்க்கையில நல்ல முறையில் வாழ்வதற்கு வழி செய்தாரோ அதே போல இன்று ஆண்டவங்க பிரச்சனையிலிருந்து உங்களை விடுவித்து, உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கிறவர் பிள்ளைகளிடத்திலிருந்து உங்களை விடுவித்து காப்பாற்றி அவர் என்ன செய்வார், உங்களுக்கு நன்மை செய்வதற்கு அவர் வல்லவராக இருக்கார். அப்பேற்பட்ட வல்லமுள்ள தேவன் இன்று உயிரோடு இருக்கிறார். அன்று மாத்திரமல்ல, இன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அவர் அதிசயங்களை செய்வதற்கும் அற்புதங்களை செய்வதற்கும் அவர் வல்லவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த தெய்வத்தை நீங்களும் நானும் விசுவாசிப்பேன்னு சொன்னா நம்முடைய பிரச்சனைகள்லாம் என்ன செய்யப்படும், நீக்கப்படும். அவர் நமக்கு உதவி செய்வார். அது ரொம்ப அழகா இருக்குல்ல,
கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்வார். யாருக்கு? அவரை நம்பி இருக்கிறவங்களுக்கு, அவரிடத்துல நம்பி அவர் மேல் விசுவாசம் வைத்து அவரிடத்துல உதவி கேட்கும் பொழுது, கஷ்டப்படும் பொழுது, அவருடைய பாதத்துல குடும்பமாக நம்ம இணைந்து ஆண்டுடைய பாதத்துல நிற்கும் பொழுது அவர் என்ன செய்வாரா? உதவி செய்வார். உதவி செய்வது மாத்திரம் இல்ல, பிரச்சனைகளை நீக்கி துன்மார்க்குடைய கைகள் நம்மை விலக்கி காக்க வல்லவராக இருக்கார். அப்படிப்பட்ட வல்லமை தேவன் நீங்க விசுவாசிப்பீங்கன்னு சொன்னா அவரை இன்றைய பற்றி கொள்ளுங்க. ஒருவேளை இவ்வளவு நாள் அந்த அப்படி ஒரு தெய்வம் இருக்கிறது நான் தெரியாத இருந்துட்டேனே அப்படின்னு நினைப்பீங்க சொன்னா இப்ப கூட ரொம்ப நேரம் தூரம் இல்லை, இப்பவே நீங்க என்ன செய்யலாம்? அவர் மேல விசுவாசம் வைத்து உங்களுடைய காரியங்களை அவற்றில் ஒப்பு கொடுங்க. அவர் என்ன செய்வார்? உங்களுடைய பிரச்சனையில இருந்து உங்களை விடுவித்து உங்களுக்கு உதவி செய்ய அவர் காத்திருக்கிறார். உதவி பெற்றுக்கொள்ள நீங்க ஆசையா இருந்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு உங்க அறையில என்ன செய்யுங்க? பிள்ளைகளோடு கூட சேர்ந்து ஜெபம் செய்யுங்க. ஆண்டவர் உங்களுடைய தேவையை சந்திக்க வல்லவராக இருக்கிறார். உங்களை துன்மார்க்கர் கையிலிருந்து விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கலாம். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த தகப்பனே, இந்த நாளிலும் கூட நீர் கொடுத்து செய்திக்காக நன்றி ஆண்டவரே. உண்மையில் விசுவாசம் வைக்கிறவங்க நம்பி இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே நீர் உடனே உதவி செய்வராக இருக்கிறீர். பிரச்சனை அவளை விடுவிக்கிறவராக இருக்கிறீர் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். சாமி, நீர் எங்களுக்கு போதுமானவராக இருந்து எங்களுடைய தேவையை எல்லாம் சந்தித்து வருகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை என்னுடைய பிரச்சனை தீர்வில்லை என்ற மனபாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவங்களோடு கூட இடைப்பட்டவுடைய காரியங்களை நீங்க செய்ய வேண்டுமா பாத்துல கெஞ்சி நிற்கிறோம். சாமி, பாவிலாக எங்கள் மேல் கிருபையா இருங்க. நீ செய்த சகல நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதான இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இடைபடுங்க. நாங்கள் எதை செய்தாலும் நமக்கு பிரியமான பிள்ளைகளாய் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென். ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.